ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ வந்து பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ நான் 3Dயில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆட்டிடியூட்ஸ் ஆகுதான். ஸோ வீடியோ பாருங்களேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கிறத மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண நம்ம குயிக்காக பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ரைட் மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ அது கீழே ப்ளஸ் எனக்கு கீழே போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் எனக்கு கீழே போயிட்டு சைடில் டெஸ்ட்டே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபாண்ட் லிங்க் வந்து 15 கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரைட் மோஷன் ஆப் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லலாம். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கை நீங்கள் பேஜ் பிக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டன்றதை கிளிக் பண்ணாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க மொபைலில் சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து 15 கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க் ஒர்க் ஆகலைனாக்கா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இதுக்குன்னே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க இந்த வீடியோ எடிட்டிங்கான அந்த ரைட் மோஷனுடைய QR கோடு வந்து பண்ணாக்க நம்முடைய வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் இருக்கிற பிக்குக்கு பதிலாக ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும், அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு இந்த கன்வர்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மேலே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போயினாக்க இந்த இடத்துல ஒரு அனிம் பிக் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வரலாறுல மூவ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எந்த மாதிரி ஆடிடுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிக் எடிட்டிங் உங்களுக்கு வேணும்னாக்க இதுக்கான ஃபாண்ட் வந்து பார்த்தினாக்க நான் விஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிட்டு ஜிமில் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டைல் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணுனாலும் நான் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பிக் ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தான் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேல் பர்சன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் வரலாறு மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இருக்குங்க. ஸோ இதே சமயத்தில் ஒன் பண்ணால் அடுத்தடுத்த ஆரஞ்சில் ஒன் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்போது வந்து பண்ணாக்க ஏதாவது எரர் வருது இல்லை ரொம்ப ஹேங் ஆகுது ரொம்ப டைம் எடுக்குதுனாக்க இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயினாக்க லீனர் ஸ்ட்ரைக்ஸ்னு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாக்கா அந்த ப்ராப்ளம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி கரெக்டாக ஷூட் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி மேலே பட் நெக்கில் போயிட்டு கிலோ பண்ணாக்க அந்த வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.